வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மத்திய அரசின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி வழி மாத்திரைகள். புதுச்சேரி நிறுவனத்தின் மீது பரபரப்பு புகார். மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் பலி. பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. அட்டை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக்கை காங்கிரஸ் நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் குழு நிர்வாகியுமான முகுல் வாஸ்னிக் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் முகுல் வாஸ்னிக்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியின் தற்போதைய அரசியல் நிலவரம், காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு பணிகள், எதிர்கால நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் 15 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட சமூக நல அமைப்பினர் தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 98 கிராம பஞ்சாயத்துகள், 10 கொம்யூன் பஞ்சாயத்துகள், 5 நகராட்சிகள் என மொத்தம் 113 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு 1138 மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களின் பதவிக்காலம் 2011ஆம் ஆண்டுடன் நிறைவடைந்தது. அதன் பிறகு சுமார் 15 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரியில் நடத்தப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைப்பின் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உள்ளாட்சி கூட்டமைப்பு, 6ஆம் திணை, மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல இயக்கங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து மக்கள் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் கூறுகையில், உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது சம்பந்தமான வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அந்த விசாரணைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எனவே மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் உடனடியாக புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம், கிராம சாலை மேம்பாட்டு திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளை விரைந்து முடிக்கவும், பொதுமக்களுக்கு திட்டங்களின் முழு பலனும் கிடைக்கும் வகையில் செயல்படவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் நிலுவையில் உள்ள திட்டங்கள், குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் மக்களின் தேவைகளை முன்வைத்து விவாதித்தனர். அப்போது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், மத்திய அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடையவும்
பயனாளிகளுக்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் திட்ட பலன்கள் கிடைக்கவும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா சமபந்தி விருந்து வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளருமான டாக்டர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அருள் செல்வம் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியதுடன் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் டாக்டர் நாராயணசாமிக்கு பொன்னாடை அணிவித்தும் ஆளுயர ரோஜா மாலை அணிவித்தும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்த நாள் விழாவை சிறப்பித்தனர். நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கிராமப்புற சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கெம்பஸ் அல்கலிஸ் லிமிடெட் மற்றும் அன்ன பிரதோக்ஷனா சேவா அறக்கட்டளை புதுச்சேரி இணைந்து புதுவை மாநிலத்தை சேர்ந்த திருக்காஞ்சி, உருவையாறு, கூனிச்சம்பட்டு, வில்லியனூர், மடுகரை, சாத்தமங்கலம், கழுப்பெரும்பாக்கம், சடையாண்டிக்குப்பம், பள்ளித்தென்னல், கோர்க்காடு மற்றும் மஞ்சக்குப்பம் ஆகிய கிராமங்களை சேர்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் சமூக நல நிகழ்வை நடத்தினர். இந்த நிகழ்விற்கு அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் பிரவீன் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து கெம்பஸ் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கருவியியல் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார். மேலும் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் மனிதவளத்துறை கண்ணப்பன் மற்றும் சிவில் துறை மேலாளர் இளங்கோவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகி மனிதவளத்துறை ராஜா உடனிருந்தார். அவர்களது முன்னிலையில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 27க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு பேட்டரி ஸ்ப்ரேயர், 30 கிலோ விதைகள், பஞ்சகாவியம், மீன் அமிலம் உள்ளிட்ட மொத்தம் 20 வகையான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன்குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து மற்றும் இயற்கை விவசாயி வீரப்பன் ஆகியோர் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து கலந்துரையாடினர். இந்த நிகழ்வை திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சத்யா ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மங்களம் கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் மற்றும் பள்ளித்தென்னல் பகுதியை சேர்ந்த தேவராஜ் ஆகியோர் சிறப்பாக மேற்கொண்டனர். கனகன் ஏரி தன்னார்வலர் குழு பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரி கரையோரம் அமைந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை பீயிங் பாண்டிச்சேரி தன்னார்வலர்கள் குழுவுடன் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி பள்ளி NSS மாணவர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் இணைந்து 7வது வாரமாக தூய்மை பணிகளை செய்தனர். தற்பொழுது ஏரி பகுதியில் அரசு சார்பாக மதில் சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் வேளையில் பொதுமக்கள் ஏரி அருகே வரும்பொழுது பிளாஸ்டிக், சிகரெட், மது பாட்டில்கள் போன்ற கழிவுகள் ஏரிக்குள் கலக்காமல் தடுக்கும் வகையில் திட்டமிட்டு வேலி அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் கரையோரம் செத்து கிடக்கும் மீன்கள் மற்றும் கழிவுநீர் கலக்கும் மாசு காரணமாக சுகாதார சீர்கேடுகளும் அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் கவலைப்படுகின்றனர். இதனால் சாலை மற்றும் குடியிருப்புகள் அருகில் உள்ள மக்கள் உடல் மற்றும் சுற்றுச்சூழல் நலனில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கனகன் ஏரியை நேரில் ஆய்வு செய்து தற்போதைய நிலை மற்றும் மாசு காரணங்களை உடனடியாக நிலவரப்படுத்த வேண்டும். ஏரி அருகே பிளாஸ்டிக் பயன்பாடுகள் மற்றும் அசுத்தம் ஆகாதவாறு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ஊர் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புஸ்ஸி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் பழமையான மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்ததில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ சேதமடைந்தது. புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான புஸ்ஸி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் இன்று பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. அப்போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ வாகனத்தின் மீது மரம் விழுந்தது. வாகனத்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக சம்பவம் நடந்தபோது டெம்போவில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. மேலும் மரம் சாய்ந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் அந்த வழியாக செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஐயனார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பின்னர் அங்கிருந்த முதியவர்களுடன் இனிப்புகள் பகிர்ந்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் திலீப், அகஸ்ரீன், ஜெயக்குமார், பிரசாந்த் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆரம்ப சுகாதார மையம் இடமாற்றத்தை கண்டித்து தந்திராயன்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன்குப்பத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள், மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. அதனால் தற்பொழுது தந்திராயன்குப்பத்தில் செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார மையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கூறி கடந்த மாதம் சுகாதார மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதையடுத்து இடமாற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் சின்ன கோட்டக்குப்பத்தில் புதிதாக கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார மையத்தில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தந்திராயன்குப்பம் மீனவர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்தும் தந்திராயன்குப்பம் பகுதியில் இயங்கும் ஆரம்ப சுகாதார மையம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கோரி தந்திராயன்குப்பம் மீனவர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியான சின்ன முதலியார் சாவடி, நடுக்குப்பம், சோதனைக்குப்பம், தென்னந்தோப்பு, கோட்டைமேடு, பெரிய கோட்டக்குப்பம், பழைய பட்டினப்பாதை, இந்திரா நகர், சின்ன முதலியார் சாவடி ஆகிய பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்தாரர்கள் ஆரம்ப சுகாதார நுழைவு வாயிலில் இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து ஆய்வாளர் பாபு தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த வானூர் வட்டாட்சியர் லட்சாதிபதி, கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் துர்கா, ஆய்வாளர் பாபு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்திலேயே தொடர்ந்து செயல்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஆரம்ப சுகாதார மையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கோடிக்கணக்கிலான பேக்கேஜ் அட்டைகள் எரிந்து சேதமடைந்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோகுலகிருஷ்ணனுக்கு சொந்தமான நித்யா பேக்கேஜ் என்கிற தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 500க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலை குடோனில் அட்டை பெட்டிகள், அதனை தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் இருந்தன. இரவு குடோனில் திடீரென தீ பிடித்தது. இந்த தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தீயால் அந்த குடோனின் மேல் பரப்பில் பொருத்தப்பட்டிருந்த சோலார் பேனலும் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக புதுச்சேரி, வில்லியனூர், மடுகரை, கோரிமேடு பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் 5 வண்டிகளில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே தீ அந்த தொழிற்சாலையில் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள், அங்கு பணி செய்யும் ஊழியர்கள் சேர்ந்து குடோனை சுற்றி வெளியே வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றினர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தெரிய வந்தது. தொடர்ந்து தீயணைப்பு ஊழியர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணி நள்ளிரவுக்கு மேலும் நீடித்தது. திடீர் தீ விபத்து காரணமாக சுமார் 50 டன் பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படும் அட்டைகள் எரித்து நாசமாகியது. இருப்பினும் தொழிற்சாலைக்குள் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை மற்றும் பிற பொருட்கள் தொடர்ந்து எரிந்ததால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடியும் தீயை முழுமையாக அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறினர். இந்த நிலையில் புகையால் சுற்றுப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் சம்பவ இடத்தில் திரண்டனர். அப்பகுதி மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு தொழிற்சாலை புகையால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அருகில் உள்ள பள்ளியின் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவிய நிலையில் காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் மற்றும் சேத மதிப்பு குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீக்கி மீண்டும் புதிய ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிக்க முயற்சிப்பதாக வெளியாகியுள்ள தகவலுக்கு தேசிய மக்கள் முன்னணி கட்சி நிறுவன தலைவர் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு கல்லூரிகளில் கடந்த 2018 மற்றும் 2020 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். தற்போது அவர்களை நீக்கிவிட்டு அதே பணியிடங்களுக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் புதிய ஆசிரியர்களை நியமிக்க அரசு முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஏற்க முடியாத செயல். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒப்பந்த ஊழியர்களை நீக்கிவிட்டு அதே பணியிடங்களுக்கு மீண்டும் ஒப்பந்த நியமனம் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது என்று தெளிவாக கூறியுள்ளது. நிரந்தர தேவையுள்ள பணியிடங்களுக்கு நிரந்தர நியமனமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் நிலைப்பாடாகும். பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணியிலிருந்து விலக்குவது மனிதநேயமற்ற செயலாகும். இந்த நடவடிக்கையை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையெனில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியதாக புதுச்சேரி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும். மேலும் அரசு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்று சுவாமிநாதன் தெரிவித்தார். சென்னை கடற்கரையில் 18 மீட்டர் 60 அடி ஆழத்தில் நீந்தி ஆழ்கடல் வீரர்கள் 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி விழிப்புணர்வு நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அரவிந்த். இவர் ஸ்கூபா டைவிங், ஆழ்கடலில் நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுத்து வருகிறார். இவர் ஆழ்கடலில் இந்திய சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். கிரிக்கெட் ஊக்கப்படுத்தும் வகையில் கிரிக்கெட் விளையாடுவது, தேசிய கொடியை பறக்க விடுவது, சதுரங்கம் விளையாடுவது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை செய்து காட்டி சாதனை படைத்துள்ளார். அந்த வகையில் பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை கடற்கரை பகுதியில் 18 மீட்டர் 60 அடி ஆழத்தில் நீச்சல் வீரர்கள் கடலில் நீந்தி 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து விழிப்புணர்வு நிகழ்த்தி இருக்கின்றனர். இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நிகழ்த்திய அரவிந்த் ஸ்கூபா டைவிங் சேர்ந்த தாரகை, ஆராதனா குழுவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாதது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வராதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மகளிருக்கு மாதம் 4000 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருக்கனூரில் மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து உடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைக்கிளப்பட்டு கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் ராமு. இவருடைய மகன் 16 வயதான அவினேஷ் கோடிச்சம்பட்டு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இன்று காலை மாணவன் அவினேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். கைக்கிளப்பட்டு ஏரிக்கரை வழியே சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த சாண்டா கிளாரா என்ற தனியார் பள்ளி வாகனம் மாணவர்களுடன் செல்லும் போது முன்னால் சென்ற மாணவனின் இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவன் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் மாணவன் மீது பேருந்து ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்து ஒன்று திரண்ட அந்த பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய தனியார் பள்ளி பேருந்தை அடித்து உடைத்து நொறுக்கினர். இதில் வாகனம் முழுவதும் சேதமடைந்தது. இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம்
அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகிய டச்சு தொழிலாளியை தாக்கி அவரிடமிருந்து வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்து சென்ற 2 பேரை திருக்கனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் பாரதியார் நகரை சேர்ந்த 23 வயதான சஞ்சய் தச்சு தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியை சேர்ந்த 29 வயதான ஜெயக்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. சம்பவத்தன்று கண்டமங்கலத்தில் தனது தந்தையுடன் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த சஞ்சயை ஜெயக்குமார் செல்போனில் தொடர்பு கொண்டு மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரைக்கு மது அருந்த வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி அங்கு சென்ற சஞ்சய், ஜெயக்குமார் மற்றும் அவரது நண்பரான உழவர்கரை விவேகானந்தர் வீதியை சேர்ந்த ஜெயபிரதாபன் ஆகியோருடன் மது அருந்தியுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஜெயக்குமார் மற்றும் ஜெயபிரதாபன் இருவரும் சேர்ந்து சஞ்சயை தாக்கியதுடன் அவர் அணிந்திருந்த சுமார் 70,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சஞ்சய் அளித்த புகாரின் அடிப்படையில் திருக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் தொடர்புடைய ஜெயக்குமார் மற்றும் ஜெயபிரதாபன் ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து வெள்ளி சங்கிலி உட்பட பறிக்கப்பட்ட பொருட்களை மீட்டனர். பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி வலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி நிறுவனத்தின் மீது பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி வலி மாத்திரைகள் தயாரித்து சந்தையில் விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த வழக்கில் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அந்த வழக்கை தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் மற்றொரு பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி வலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருப்பது தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. கடந்த வாரம் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட இருந்த மருந்து பொருட்களை அதிகாரிகள் சோதனை செய்த போது அவை போலி மருந்துகள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட பிரபல நிறுவனத்திற்கு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டன. நிறுவன அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் அந்த மாத்திரைகள் தங்கள் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டவை அல்ல என்பதும், நிறுவனத்தின் பெயர், லேபிள் மற்றும் பேக்கிங் வடிவமைப்பை அப்படியே போலியாக பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் புதுச்சேரி குருமாம்பேட்டையில் செயல்பட்டு வரும் ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனம் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி வலி மாத்திரைகளை தயாரித்து சந்தைப்படுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் புகார் அளித்துள்ள நிலையில் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் மருந்து துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு பதவியேற்பு விழா மற்றும் பாராட்டு விழா ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ணா வித்யாலயம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுத்துறை சார்பாக நடைபெற்ற மாணவர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அதில் வெற்றி அடைந்த வேட்பாளர்களான மாணவர்களின் பொறுப்புக்கான பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. அதில் உயர் காவல்துறை அதிகாரி கலைச்செல்வன் கலந்து கொண்டு அவரவர் பொறுப்புக்கான அடையாள குறியை வழங்கி கௌரவித்து பாராட்டுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். வெற்றி பெற்ற மாணவர்களையும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து வழிகாட்டிய உடற்கல்வி ஆசிரியர்கள் பிரவீன், புவனா ஆகியோரையும் கௌரவித்தார். பள்ளியின் தாளாளர் அரவிந்தன் மேற்பார்வையில் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் காயத்ரி சிறப்பாக செய்திருந்தார். விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களை பெற்றோர்களுடன் கௌரவிக்கப்பட்டு மாணவர்கள் தொடர்ந்து மேலும் பல சாதனைகள் படைக்க வாழ்த்துகள் கூறப்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தப்படாமல் எல்&டி நிர்வாகம் அவமதிப்பு செய்வது வேதனை கூறியது என எல்&டி தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். எல்&டி தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், சேதராப்பட்டு தொழிற்சாலையில் அமைந்துள்ள எல்&டி தொழிற்சாலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் தங்களுடைய பணி நிரந்தரம் கோரிக்கை, வருடாந்திர போனஸ் தொடர்பான வழக்குகள் 2020ஆம் ஆண்டு முதல் நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று வந்தது. இத்தகைய சூழலில் கடந்த 2022ஆம் ஆண்டு எல்&டி நிர்வாகம் சட்டவிரோத கதவடைப்பு செய்தது. நிர்வாகத்தின் சட்டவிரோத கதவடைப்பினை எதிர்த்து புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எல்&டி தொழிற்சாலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் தங்களுடைய பணி நிரந்தரம் கோரிக்கை தொடர்பான வழக்கில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம்
கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதியன்று தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் L&T தொழிற்சாலையில் 1991ஆம் ஆண்டு முதல் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணை பின் தேதியிட்டு அனைத்து சலுகைகளுக்குரிய பண பலன்கள் 2 மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்று வழங்கிய தீர்ப்பு 3 மாதங்கள் கடந்தும் இதனால் வரை நடைமுறைப்படுத்தாமல் தொழிலாளர்களை அலைக்கழிக்க வேண்டும் என்கிற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு L&T நிர்வாகம் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது. தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகளின் வாழ்வுரிமை, குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என L&T தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் L&T நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற பாண்டி டை கேஸ்டிங் வழக்கில் தொழிலாளர் சங்கருக்கு தொடர் பணியினையும் 25% பின் தேதியிட்டு அனைத்து சலுகைகளுக்குரிய பண பலன்கள் வழங்க வேண்டும் என கடந்த 11ஆம் தேதியன்று புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இத்தீர்ப்பினை தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மனதார வரவேற்கிறோம். இத்தீர்ப்பினை வழங்கிய புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கும் வழக்கறிஞர் வேல்முருகன், பிரீத்தி வேல்முருகன் மற்றும் வழக்கறிஞர் மிதுன் சக்கரவர்த்திக்கும் தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவருடைய சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற வழக்கில் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதியும் கடந்த 11ஆம் தேதியும் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பினை நிர்வாகிகள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு மனிதாபிமான அடிப்படையில் உடனே தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க செயற்பாட்டாளர் ரமேஷ் செய்தியாளர் சந்திப்பில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிகழ்வில் L&T தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பாலமுருகன், கரத்தூர் முருகன், புவனேஸ்வரன், உப்புவேலூர் முருகன், கோபு, சுப்பிரமணியன், சரவணன், ஐயங்கார் மூர்த்தி, கனகராஜ், ஜெகதீசன் அனைவரும் பங்கேற்றனர். திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் சிவாலயத்தில் சூரியவார பிரதோஷ விழா நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சூரியவார பிரதோஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் பகுதியில் கோவில் கொண்டுள்ள திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் சிவாலயத்தில் சூரியவார பிரதோஷ விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் உற்சவர் திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரருக்கு பால், தயிர், பச்சரிசி மாவு, மஞ்சள், சந்தனம், தேன், பன்னீர் மற்றும் கலசாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நந்தி பகவான் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும், மூலவர் யமதண்டீஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளித்தனர். மூலவருக்கு சோடச உபச்சார பூஜை செய்யப்பட்டது. பல்வேறு விதமான தீபாராதனையை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ரிஷப வாகனத்தில் சிறுவர்களின் சங்கொலி முழங்க பக்தர்களின் ஓம் நமச்சிவாயா கோஷத்துடன் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீர சைவ பெரிய திருமடத்தில் அதின முதல் குரவர் ஸ்ரீலஸ்ரீ பாலச்சந்திரன் மகா குருபூஜை விழா நடைபெற்றது. குருபூஜை விழாவை முன்னிட்டு ஆதீன முதற் குரவர் ஸ்ரீலஸ்ரீ பாலசித்தர் குரு மூர்த்தத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சங்கு கண்ண பாலசித்தர் இதழ் வெளியீட்டு விழாவிற்கு மயிலம் சிவபிரகாசர் மேல்நிலை பள்ளி செயலாளர் விஸ்வநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு நோக்கமுரையாற்றினார். இவ்விழாவிற்கு திரு கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் வெளியிட்டு விழாவினை தலைமை தாங்கி ஆசி உரை வழங்கினார். இதழை தூத்துக்குடி மாவட்டம் திரு கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்திய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செந்தமிழ் சேவகர் சிவஞானி பிள்ளை தமிழ் நூல் குறித்து கடலூர் நல்லாசிரியர் கவி வெற்றி செல்வி சண்முகம் மதிப்புரை வழங்கினார். விழாவில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழியல் துறை மேனாள் தமிழ் பேராசிரியர் சிவபெருமாள், பொம்மையார்பாளையம் மேனாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி, சீனு வேணுகோபால், சவரப்பாக்கம் புலவர் பல்லாளன், திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் சித்தாந்த ரத்தினம் சிவகுமார் ஆகியோருக்கு சிவஞானி விருதுகளையும் ரொக்க பரிசினையும் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம்
ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் வழங்கினார். திண்டிவனம் அடுத்த ரெட்டனை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழாவில் 18ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழாவானது கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 18ஆம் நாள் நிகழ்ச்சியான நேற்று கிருஷ்ணன் தூது வைபவத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கிருஷ்ணர் வேடம் அணிந்து பஜனை நடைபெற்றது. இரவு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன், சுபத்திரை சமேதராக அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 16ஆம் தேதி 21ஆம் நிகழ்ச்சியான காலை படுகளமும் மாலை தீமிதி திருவிழாவும் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி வழி மாத்திரைகள். புதுச்சேரி நிறுவனத்தின் மீது பரபரப்பு புகார். மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் பலி. பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. அட்டை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.